அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். ஆக்சுவலாக என் பொண்ணு இப்போ கொஞ்சம் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க இப்போ உட்காரதே இல்லை, ஃபுல்லாக வாக்கிங் தான். அவங்க காலைல எழுந்துச்சி வாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மார்னிங் வந்து இடியாப்பம் வித் வந்து ஆட்டுக்கால் பாயா. நான் இதில் எதுவுமே அரைச்சி ஊற்றிருந்தா கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நான் மசாலா போட்டு நல்லா ஆட்டுக்கால் பாயா கொஞ்சம் ஸ்பைஸாக பண்ணியிருந்தா நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் ஆர்டர் இருந்துச்சு, முட்டை மிட்டாயும் ப்ரௌனியும் இருந்துச்சு. டோட்டலாக வந்து 4 kg இருந்துச்சு. அது எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி டிஸ்பேச் பண்ணி அனுப்பியாச்சு. ஆக்சுவலாக டோட்டல் கஸ்டமைஸ் ப்ரௌனி, ஒரு ப்ரௌனி வந்து ஆஃப் கேஜியாக கேட்டிருந்தாங்க. ஒன்று வந்து டோட்டல் ப்ளைனு, இன்னொன்று வந்து டபுள் சாக்லேட்டு. இன்னொரு ப்ரௌனி வந்து 1 kg ஃபுல்லாக ட்ரிபிள் சாக்லேட் கேட்டிருந்தாங்க. அப்புறம் கப்ஸில் கேட்டிருந்தாங்க. லஞ்சுக்கு வந்து சிக்கன் சால்னா செய்யலான்னு பார்த்தா டொமேட்டோ வீட்டில் இல்லை. சரி ஓகே அப்படியே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஆனியன் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி பண்ணேன். செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு. கலர் எதுவுமே ஆட் பண்ணல, காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணேன். பயங்கர கலராக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நார்மலாக நான் சிக்கன் சால்னா அந்த மாதிரி பண்ணேன்னா நைட்டு பரோட்டா, ஏன்னா எங்கள் டேடி எப்போயுமே இதான் பண்ணுவாங்க. கறி சால்னா ஆக்கிட்டா நைட்டு பரோட்டா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரியே நான் என் வீட்டுக்கார்ட்ட வாங்கிட்டு வர சொன்னேன். அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதோட ரெசிபி கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன்.